ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிலம்பரசி. முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் வயசான பெரியவர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர் தான். அவரோட அன்றாட வேலை அப்படின்னு பார்த்தா, அவர் வாழ்ந்துட்டுருக்க கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு காடு இருக்கும். அந்த காட்டில் இருந்து விறகுகளை எடுத்துகிட்டு வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட வியாபாரம் பண்ணி அதிலிருந்து வர பணத்தில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய செல்வந்தர்களும் ஏன் அரசரும் கூட அவரை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு அவர்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. என்ன அப்படின்னா, அரிய வகையை சார்ந்த ஒரு வெள்ளை நிற குதிரை அவர்கிட்ட இருக்குது. அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த நாட்டில் இருக்கிற நிறைய செல்வந்தர்கள் அவர்கிட்ட அந்த குதிரையை விலை பேசியிருக்காங்க. ஆனால் இவர் அதை கொடுக்க மறுத்துட்டார். ஏன் அரசரும் கூட ஒரு முறை நான் உனக்கு நிறைய பொற்காசுகளை கொடுக்குறேன், அதற்கு பதிலாக நீ இந்த குதிரையை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த வயசானவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த குதிரை என் குடும்பத்தில் ஒருத்தராக வளர்ந்துட்டுருக்கு, இதை விற்கிறதுக்காக நான் வளர்க்கலை, அதனால் நான் இதை தர முடியாது அப்படின்னு மறுத்துடுறார். சில நாட்கள் செல்லுது. ஒரு நாள் காலையில் இவர் எழுந்திருச்சு பார்க்கும் பொழுது இவர் கட்டி வச்சிருக்கிற இடத்துல இவரோட குதிரை இல்லை. அந்த ஊர் முழுக்க அவர் தேடி பார்க்குறார். அவருடைய குதிரை எங்கேயுமே கிடைக்கல. சரி, இவரோட குதிரை தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற உண்மையை இவர் ஏற்றுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறார். ஆனால் அவரை சுற்றி இருக்கிற மக்கள் இவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு கெட்ட நேரம் போல, அதனால தான் நீ ஆசையாக வளர்த்துட்டு இருந்த உன்னுடைய வெள்ளை குதிரை, அரிய வகையான குதிரை வேற, அது காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு பொழைக்கவே தெரியலப்பா, ராஜாவே கேட்டாரு, நிறைய பொற்காசுகள் வேற தரேன்னு சொன்னார், அப்போவே நீ இதை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த குதிரையை கொடுத்துருந்த அப்படின்னா இப்போ நீ பெரிய செல்வந்தராக வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரே வயசானவர், இவர்கிட்ட அந்த குதிரையை பராமரிக்கிற அளவுக்கு சக்தியும் இல்லை, பணமும் இல்லை, அதனால தான் அந்த குதிரையை இவரால் சரிவர பார்த்துக்க முடியல, அதை யாரோ களவாண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை சுற்றி பல பேர் பலவிதமாக பேசினாலும் அதையெல்லாம் அவர் பெருசாக பொருட்படுத்தவே இல்லை. அவரோட அன்றாட வேலைகளை அவர் கவனிச்சிட்ருக்கார். சில நாட்கள் போகுது. காணாமல் போன அந்த குதிரை காட்டிலிருந்து திரும்பவும் வருது. அப்படி அந்த குதிரை வரும் பொழுது அதனுடன் அதே வகையை சார்ந்த இன்னும் பல குதிரைகளையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு அந்த வயசானவர் வீட்டை அடையுது. இந்த செய்தி அந்த நாடு முழுச தீயா பரவுது. அதுக்கு அடுத்து திரும்பவும் அவரை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் இவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு, அதனால தான் காணாமல் போன இவரோட குதிரை அதே மாதிரி இன்னும் நிறைய குதிரைகளை கூப்பிட்டுக்கிட்டு அவரோட வீட்டையே சேர்ந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர்கிட்ட இப்போ அதே மாதிரி நிறைய குதிரை இருக்குது, இதை வச்சு இவர் பெரிய செல்வந்தர் ஆயிடுவார் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வச்சு இவர் பெரிய பிஸ்னஸ் கூட பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்படி அவரை சுற்றி பல பேர் பலவிதமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவரோட சிந்தனைகள் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு குதிரை இல்லை, இன்னும் பல குதிரைகள் இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திச்சிட்ருக்கார். ஆல்ரெடி இவர்கிட்ட ஒரு வெள்ளை குதிரை இருக்கும்போதே அதை வியாபாரத்துக்காக நிறைய பேர் கேட்டாங்க. அதனால் ஒரு சில குதிரைகளை மட்டும் வியாபாரம் பண்ணிட்டு மீதி குதிரைகளை இவரிடத்திலே வச்சுக்கிறார். குதிரை சவாரி செய்யலாம் இதை வச்சு அப்படின்னு அந்த குதிரைகளை பழக்கப்படுத்துறதுக்காக இவருடைய மகன் அந்த குதிரைகளை பழக்கப்படுத்த முயற்சி செய்கிறார். காட்டிலிருந்து வந்த குதிரைகள் அப்படிங்கிறதுனால அதை பழக்கப்படுத்துறதும் பயிற்சி கொடுக்கறதும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஒரு நாள் அதற்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கும் பொழுது அந்த குதிரையின் மேலிருந்து கீழே விழுந்து பெரியவரோட பையனுக்கு கால் உடைஞ்சு போயிடுது. திரும்பவும் அதை பார்த்து அவரை சுற்றி இருக்கிற பல பேர் பலவிதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க.
ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய கடைசி காலங்களில் உன்னை பார்த்துக்கிறதுக்காக நீ ஒரு பையனை பெற்று வளர்த்த, இப்போ உன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நீ அவனை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சே அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு போலப்பா அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்கிட்ட இருக்கிற வெள்ளை நிற குதிரையை தான் நிறைய பேர் விரும்பி விலை பேசி கேட்குறாங்க இல்லையா, அதனால் நீ உன்னிடம் இருக்கிற எல்லா குதிரைகளையும் அப்படியே விற்று இருக்கலாம், இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல பேர் பலவிதமாக பேசினாலும் அதையெல்லாம் இந்த பெரியவர் பொருட்படுத்தவே இல்லை. என்ன நடந்ததோ அந்த நிஜத்தை மட்டும் இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். இவருடைய பையனுக்கு கால் உடைஞ்சு போச்சு, இவர் தான் அவங்கள கவனமாக பார்த்துக்கணும். இவரோட தினசரி வேலைகளை தொடர்ந்து செய்கிறார். அவரோட பையனையும் பத்திரமா பார்த்துக்கிறார். நாட்கள் நகர்ந்து போகுது. ஒரு நாள் அந்த நாட்டோட அரசர் ஒரு அறிவிப்பை விடுறார். என்ன அப்படின்னா, எதிரி நாட்டு படை இவரோட நாட்டை நோக்கி வருது. அந்த படை ரொம்ப பலமாக இருக்கிறதுனால இவரோட படையை பலப்படுத்துறதுக்கு இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் கட்டாயம் வந்து அந்த படையில் சேரணும் அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு. இந்த பெரியவரோட பையனுக்கு கால் உடஞ்சிருக்கிறதுனால இவர் அதில் போய் சேரல. வந்து சேர சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. ஆனால் மற்ற எல்லா இளைஞர்களும் அந்த படையில் போய் சேர்ந்துட்டாங்க. கட்டாயம் சேரணும் அப்படிங்கிறது தான் அறிவிப்பு. இப்போ இந்த பெரியவரை சுற்றி இருக்கிற 4 பேர் திரும்பவும் அவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நல்ல வேளை உன் பையனுக்கு கால் உடஞ்சிருக்கு, அதனால உன் பையன் உன் கூடவே இருக்காரு, உயிரோட இருக்காரு. ஆனால் என்னோட பசங்க வந்து அந்த படையில் போய் சேர்ந்துருக்காங்க. பெரிய போர் வரப்போகுது, அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது, உயிரோட தான் வருவாங்களா அப்படிங்கிறதும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் பசங்க எல்லாம் தாய் நாட்டுக்காக போராட போயிருக்காங்க, அதை நினச்சி நீங்கள் பெருமைப்படுங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை, அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அன்றாட வேலைகளை அவர் கவனிக்க போயிடுறார். இந்த கதையிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலும் இந்த பெரியவர் வாழ்க்கையில் நடக்கிறது போல என்ன நடந்தாலும் அதை பற்றி 4 விதமாக பேச 4 பேர் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அது நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி, கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்குது அப்படின்னா அதை பற்றி விமர்சனங்கள் கூற நம்மை சுற்றி பல பேர் காத்துட்ருப்பாங்க. அப்படி விமர்சனங்கள் வரும் பொழுது நாம் அதற்கெல்லாம் நின்று பதில் சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நாம் அதை கண்டுக்காமல் போயிடணும். காது கொடுத்து கேட்கக்கூடாது. ஒருவேளை காது கொடுத்து கேட்டாலும் அதை நம்ம மனசளவில் எடுத்துகிட்டு போய் அதை பற்றியெல்லாம் நம்ம சிந்திச்சுக்கிட்டு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்மளோட அன்றாட வேலைகள் என்னவோ அதை நம்ம செய்யணும். அப்போ என்ன நிகழ்வு நடந்ததோ அதில் என்ன நிஜமோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். இன்று நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதில் என்ன இருக்குது, அதனால் நம்மளுக்கு என்ன பயன் அப்படிங்கிறது இன்றே நம்மளால் முழுசாக கணிச்சிட முடியாது. நாட்கள் நகர நகர அந்த விஷயம் நடந்ததற்கான காரணங்கள் வேற ஒன்றாக இருக்குது அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் வரும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை பற்றியெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அதே இடத்துல நிற்காதீங்க. என்ன நடந்ததோ அந்த விஷயத்தான உண்மையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ப்ரெசண்டில் வாழ பழகுங்க. நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை பற்றி விமர்சனங்கள் கூற நம்மை சுற்றி எப்பவுமே 4 பேர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் செவி சாய்க்காதீங்க. உங்களோட செயலில் உங்களுடைய கவனம் இருக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன். Thanks for watching. Subscribe my channel for more updates.